இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, சோழன் குழப்பத்தோட கார்ல போயிட்டு இருக்காருங்க. சேரன் சோழனுக்கு ஃபோன் பண்ணி, "ஏன்டா இப்படி பேசின? நீ சேர்ந்து வாழணும்னு தானே ஆசைப்பட்ட. எதுக்காக டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொன்ன? அந்த பொண்ணு அத வேற மாதிரி எடுத்துக்கிச்சுடான்னு" சொல்றாருங்க. "என்னண்ணே பண்ண சொல்ற? டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நிலா டிவோர்ஸ் குடுக்க மாட்டாங்க. நிலா பேசுறத நம்பாத. அவளே டிவோர்ஸ் வேணாம்னு சொல்வா பாரு. அந்த மாதிரி தான் நான் பேசியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாருங்க சோழன். இன்னொரு பக்கம் நிலா நடந்ததை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே பைக்ல போயிட்டு இருக்காங்க. விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணாலும் ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்கன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சேரன் சொன்னத நிலாவுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. நிலா பேசிக்கிட்டே ஒரு பள்ளத்துல பைக்கை விட்டு நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. நிலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆபீஸ் போறாங்க. அங்க நிலாவோட பாஸ் ராகவ் நிலாவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிலா கிட்ட பேசுற மாதிரி பேசி ஈவினிங் காஃபி ஷாப் போலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. நிலா அதுக்கு மறுத்துடுறாங்க. ராகவ் அப்செட் ஆகி அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. இதுக்கு இடையில கண்ணன் கடைக்கு இன்னும் ஒரு கஸ்டமர் கூட வரலன்னு பதட்டமா இருக்காரு. பாண்டியன் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்றாரு. உடனே வானதி கடையை திறந்து வச்ச ராசி சரியில்லை, இதுவே நான் விளக்கு ஏத்தி இருந்தா செம்மயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நிலா மேல வன்மத்தை கக்குறாங்க வானதி. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நிறைய கஸ்டமர் கடைக்கு வராங்க. பாண்டியனும் கண்ணனும் வானதி பார்த்து சிரிக்கிறாருங்க. சோழனும் பல்லவனும் வீட்டுல இருக்காங்க. சேரன் அவசர அவசரமா வீட்டுக்கு வராரு. என்னன்னே இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, பரபரப்பா வேற வர, என்னாச்சுன்னு சோழன் கேக்குறாரு. இல்லடா, இன்ஜினியரோட பையனுக்கு காது குத்து, நான் அதுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு சேரன் போறாருங்க. சேரன் கிளம்பி போனதை பார்த்து சோழனுக்கு சந்தேகம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப பாப்போம். அதுக்கு முதல்ல சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழனுக்கு இது சரியா படாம, டேய் பல்லவா, அண்ணன் ஏதோ போய் சொல்லிட்டு போகுதுடா, கண்டிப்பா சந்தாவை பார்க்கதான் போகுதுன்னு சோழன் சொல்றாருங்க. அண்ணன் சந்தாவை பாக்குறதுன்னா சொல்லிட்டே போலாம்ல, அண்ணன் அதெல்லாம் பொய் சொல்லாதுன்னு பல்லவன் சொல்றாருங்க. டேய், அண்ணன் முன்ன மாதிரி இல்லடா, உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு, நீ என் கூட வா, நான் காட்டுறேன்னு அப்படின்னு சொல்லி பல்லவன் சோழனை கார்ல அழைச்சிட்டு சேரன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. போய் பார்த்தா சேரன் சந்தா வீட்டுல நின்னு சந்தாவை அழைச்சிட்டு கோயிலுக்கு போறாருங்க. இத பார்த்துட்டு பல்லவனும் ஷாக் ஆகுறான். என்ன அண்ணன் பொய் சொல்லிட்டு நிஜமாவே சந்தாவை அழைச்சிட்டு வெளியில சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாருங்க. சோழன் பாண்டியனுக்கு கால் பண்றாருங்க. டேய் பாண்டியா, அண்ணன் வர வர சரியில்லடா, அதிகமா போயிட்டு இருக்குடா. என்னடா சொல்ற, நேரா விஷயத்த சொல்லுடா, என்னாச்சுன்னு பாண்டியன் கேக்குறாருங்க. சேரன் அண்ணன் இன்ஜினியரோட பையன் காது குத்து அங்க போறேன்னு எங்க கிட்ட பொய் சொல்லிட்டு சந்தாவை அழைச்சிட்டு வெளியே சுத்திட்டு இருக்காருடா. அண்ணனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும்டா, இல்ல எவனாவது இத பெரிய பொருளையா கிளப்பி விட்டு போறான். அப்படியா, நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன், அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிடணும்னு. அதான் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கல, இனி அண்ணன் கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடு ஆரம்பிக்கணும்னு பாண்டியன் சொல்றாருங்க. சரி, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு சேரன் அண்ணனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு சோழனும் பல்லவனும் வீட்டுக்கு போறாங்க. சேரன் சந்தாவை வீட்டுல விட்டு வராரு. சோழனும் பல்லவனும் சேரனை சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. அண்ணே, காது குத்தலா சிரிப்பா முடிஞ்சிட்டான்னு கேக்குறாருங்க சோழன். என்னடா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாருங்க சேரன். பாண்டியனும் வீட்டுக்கு வராரு. எங்கடா அண்ணே வந்துருச்சான்னு கேக்குறாரு. வந்துருச்சு, உள்ளதான் இருக்கு, ரொமான்ஸ் மூட்ல இருக்குன்னு பல்லவன் சொல்றாங்க. நிலா அடுத்து வராங்க. நிலாவை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் பதட்டமா நிலா கிட்ட ஓடி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல, நான் ரோட்ல வரப்ப கவனிக்கல, ஒரு பள்ளத்துல விட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள போறாங்க நிலா. எல்லாரும் பதட்டமா நிலா ரூம் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிலாவுக்காக. நிலா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஏங்க, இவ்வளவு அடிபட்டு இருக்கு, எதுவுமே சொல்லவே இல்ல, நீங்க ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சோழன் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிட்டேன், சின்ன அடிதானே, ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க நிலா. சோழன் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அப்புறம் பல்லவன் டாபிக்க மாத்தி, அண்ணி வந்து உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம், என்ன எல்லாரும் இப்படி ஒன்னா உட்கார்ந்து இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. பல்லவன், சேரன் அண்ணனோட லவ் தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, அதனால சீக்கிரமாவே சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு யோசிக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பல்லவன் கேக்குறாங்க. நிலா சந்தோஷப்படுறாங்க. ஏய், ரொம்ப நல்ல விஷயம்டா, நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே பேசிட்டீங்கன்னு நிலா சொல்றாங்க. இதை கேட்டதும் சேரன் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சோழன் சேரனை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அப்புறம் என்ன, இனி நல்ல நாளா பார்த்து அண்ணனுக்கு டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான்னு நிலா சொல்றாங்க. வெளியில உட்கார்ந்து இருந்த நடேசன் இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நடேசனுக்கு இந்த கல்யாணத்து மேல விருப்பம் இல்ல. எங்க கோமல் மாதிரியே சந்தாவும் சேரனை ஏமாத்திட்டு போயிருவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சேரன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வர எபிசோட்ல பாப்போம். ஐநார் துணை சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.